வெட்டி போட்டுறாரு. சரி, எலியா வந்து ஆகாப்பட்ட சொல்றாரு, எனக்கு இப்பயே மழை பெய்யற சத்தம் காதுல கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்னது, பஞ்சத்துலதான் இருக்காங்க, தண்ணி எல்லாமே எதுவுமே ரொம்ப இல்ல, ரொம்ப பற்றாக்குறையில இருக்கிறாங்க. ஆனா அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு மழை பெய்ய போகுது. அதை அவர் வந்து உணர்வார் இல்லையா தீர்க்க தரிசினா, அதனால சொல்றாரு என் காதுல மழை பெய்யற சத்தம் கேக்கு, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆகாப் ராஜாவை அனுப்புறாரு. அப்போ ராஜா போய் சாப்பிட போயிட்டாரு. இப்ப எலியா உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மழையை கொடுங்க, மழை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேண்டும் போது, அதுக்கப்புறம் அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல வேலை செய்யறவங்க, அவங்ககிட்ட சொல்லி சொல்றாரு, எங்க மழை வருதான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு.